ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன? ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸில் தான் அவன் எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கான், 92%. அப்போ எக்ஸில் தான் 92% வாங்கியிருக்கான். அப்போ எக்ஸோட 92% அப்படிங்கிறப்போ 92/100 போடலாமா, இங்கே இன்ட்டு போடலாம். புரியுதா உங்களுக்கு? டோட்டல் மதிப்பெண்ணில் 92% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அவன் பெற்ற மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டாலே ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 644 × 100/92. ஓகேவா? ஸோ 92வும் 644ம் 7 டைம்ஸ் அடிக்கலாம். நீங்கள் 7 அடிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். 644 வரும். ஸோ அப்படிங்கிறப்போ 700. ஸோ